கிட்னி திருடியாமா நீ இப்படி ஒரு கேவலம் செய்து வைத்திருக்கிறீர்களே, அப்புறம் ஏன் மேடம் உங்களுக்கு இவ்வளவு ஆட்டிடியூடு, இவ்வளவு திமிரு? கடந்த சில வாரங்களா பிக் பாஸ் ஜூலி தளபதி விஜய்க்கு எதிராகவும் விஜயோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு பதிலடி கொடுக்கிற விதமாகவும் பேசி வீடியோஸை ஷேர் பண்ணிக்கிட்டு வரது மூலமா விஜயோட தொண்டர்கள், ஃபேன்ஸ் மற்றும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் ஜூலியை கண்டபடி திட்டி மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வரது மட்டும் இல்லாம சிலர் பதிலடி கொடுத்து வீடியோஸும் ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. ஒரு சிலர் இன்னும் டீப்பா போய் ஜூலியோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வகையில ஜூலி தன்னுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கிட்னி திருட்டுல ஈடுபட்டிருக்காங்க. அதுவும் ஏழை எளிய மக்களாகிய சிலர்கிட்ட இருந்து காசு கொடுக்கறதா சொல்லி கிட்னிக்கு ரேட் பேசி வாங்கிட்டு வந்து ஏமாத்தி பாதிக்கப்பட்டவங்கள மிரட்டிக்கிட்டு வராங்கன்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான தகவல் சோஷியல் மீடியால பரவிக்கிட்டு வருது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி கோபப்பட்டு பேசிதான் சீரியல் ஆக்டர் அருண்ராஜன் ரீசெண்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. கிட்னி திருடியாமா நீ? ஏமா பாவம், அடுத்த வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவங்க மனசை மாற்றி ஏமாற்றி அவங்ககிட்ட இருந்து கிட்னியை திருடி, ஷோ சம்மந்தமே இல்லாமல், ஏன் ஜூலி மேடம் சம்மந்தமே இல்லாமல் நீங்களாம் வந்து மாட்டி அப்புறம் உங்களுடைய வரலாறை சுரண்டி பார்த்தால் இப்படி ஒரு கேவலம் செய்து வைத்திருக்கிறீர்களே, அப்புறம் ஏன் மேடம் உங்களுக்கு இவ்வளவு ஆட்டிடியூடு, இவ்வளவு திமிரு? உண்மையாக உழைச்சி உண்மையாக மக்களுக்காக மற்றவங்களுக்காகன்னு வந்த ஒரு மனுஷனை சம்மந்தமே இல்லாமல் யார் தெரியுமா பேசுவாங்க? இப்படி மனசாட்சியே இல்லாமல், கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல், ஏழைங்க வாயில் வயலையும் அடித்து புட்டிங்கி சம்பாதிச்சு, இதுக்கு மேலே நீங்களாம் ஒரு ஆளுன்னு நினச்சி உங்களுக்குலாம் ரிப்ளை வீடியோ போட்டோம் பாருங்களேன், எங்களை சொல்லணும். இதுக்கப்புறம் அந்த அந்த கர்மான்னு ஒன்று இருக்குல்ல மேடம், அதுவே பார்த்துப்போம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புண்ணியத்தை சேருங்க, கொஞ்சம் நல்லது செய்யுங்க. இல்லைன்னா நல்லது செய்கிறவங்கள சுரண்டி அவங்கள நோண்டாமல் உங்கள் வேலையாவது பார்த்துட்டு இருங்க, சரிங்களா? கடைசியில் இப்படி தான் உங்கள் வாழ்க்கை ஓடுது. இன்னும் உங்களுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்தோம்னா பல விஷயங்களை செஞ்சுருப்பீங்க போல இருக்கே. இதுக்கு மேலே உங்களுக்குலாம் ரிப்ளை கொடுக்கறதுக்கு சும்மா இருக்கலாம். அப்பா, கிட்னி திருடியாமா நீ?